ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். என்னங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை நீ சாப்பிட்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுற, சமைக்கிறது எப்படின்னு சொன்னால் தானே நாங்கள் சமைச்சிக்க முடியும் அப்படின்னு கேட்ட வியூவர்ஸ்க்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த வீக் நம்ம சூப்பராக செஞ்ச நண்டு கிரேவியோட வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளுங்க. இது பேச்சுலர்ஸ் நண்டு ஃப்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்பிளாக டக்கராக வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் இந்த நண்டு செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்னால் என்ன, வெஜ் மட்டும்தான் சமைச்சு சாப்பிடணுமா? நான்வெஜ்ஜும் நாங்கள் கலக்குவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த ரெசிபி. சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த டேஸ்ட்டான நண்டு ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு 1.25 கிலோ நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு பொறுத்தளவுக்கு வெட்டி வாங்கிக்கோங்க, அந்த முள் எல்லாமே. அது போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 தக்காளி, தேங்காய் அரை மூடி தேங்காய், அதுதான் மெயினுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட விழுதா இல்லைன்னா ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் ஒரு 10 to 15 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சமாக கல்பாசிப்பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ரிச் கிரேவியாக வரதுக்காக 2 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், அது பியூர்லி ஆப்ஷனல் தான். கூடவே கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். மிளகு இன்னுமே காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் தேங்காவை மட்டும் ஒரு கோஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன், பிகாஸ் என்னோடய மிக்சர் கொஞ்சம் சரியாக அரைக்க மாட்டேங்குது. அதனால் கூடவே 2 பெரிய வெங்காயம் மீடியமாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். 1 by 1 நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்சரில் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகு, அண்ட் தென் சோம்பு, அண்ட் தென் சீரகம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் நண்டு சேர்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டலை விட சூப்பராக இருக்குங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். அதே மிக்சரில் மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இல்லை எங்களுக்கு பெப்பரோட காரம் மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், விழுது பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் இந்த அரைச்சி மிக்சர் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நண்டு கிரேவியோட ஸ்மெல் வந்துடுங்க. ஸோ இந்த மசாலாவில் தான் அந்த நண்டு கிரேவியோட ஸ்மெல் அடங்கியிருக்கு. டேஸ்ட் நண்டு சேர்க்கும் போது அதுவும் இன்ஃப்யூஸ் ஆகிடுங்க. டக்கராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது செட்டிநாடு ஸ்டைல் நண்டு கிரேவி. கிரவுண்ட் மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுக்கலாம். ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கிரவுண்ட் மசாலா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போகணும். மிளகு, சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாத்துலேயும் பச்சை வாசனை இருக்கும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மிக்சரை கழுவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்கான ஒரு கிரேவியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். நான் கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ இன்னுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட கிரேவி வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, நம்மளோட மசாலா நல்லாவே வெந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போது நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க நண்டு எடுத்து நம்மளோட கிரேவிக்குள்ளே சேர்த்துக்கலாம். அகெயின் நம்ம நண்டுக்குள்ளே மசாலாவை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு அகெயின் ஒரு சிம்மில் ஒரு 10 to 15 minutes வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடிங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த ஸ்டேஜில் மேலே ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டும் இன்ஃப்யூஸ் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். சளியெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே சல்லுன்னு இறங்கி போயிடும். பாருங்கள், நம்ம 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம நண்டு எல்லாமே நல்லா அந்த மசாலா எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா திக்கன் ஆகிடுச்சு. ஸோ இனிமே திக்கன் ஆகணும் அப்படின்னா ஒரு 10 minutes நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா சூப்பராக திக்காய் வந்துடும். அவ்வளோதாங்க, செம்மையான நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் வச்சு இந்த நண்டு கிரேவியை பரிமாறினீங்கன்னு வைங்களேன், அப்படியே நண்டு உள்ளே போக 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 அப்படியே வேர்த்து கொட்டணுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சளி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த ஒரு விஷயம்
விஷயம், நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இதை உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ நீங்களும் நம்மளோட சேனலை மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நண்டு கிரேவி செய்யுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமே அந்த வீடியோஸ் உங்களுக்காக போடப்படும். தேங்க்யூ.